ஹலோ ஸ்ரீ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு சேனல். இட்ஸ் மீ கேஸ். ஹோப் யூ ஆல் குட். நம்ம சேனலுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ஃபேர்வெல், ஸோ அதை பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்து முடிச்சு அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஆல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து காலேஜ்க்கு வந்தாச்சு. அண்ட் திஸ் இஸ் 8 மினிட்ஸ் வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஐ எம் கேரண்டி. ஸோ நான் ஆக்சுவலி போனதே வந்து ஒரு 1:00 9:00க்கு போகணும். ஆனால் 1:00 தான் போனேன். ஸோ எல்லாமே ஆக்சுவலி முடிஞ்ச நேரத்தில் தான் நான் போனேன். ஸோ மேம்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ஹாப்பி என்டிங்காக ப்ளஸ்லாம் பண்ணி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போயாச்சு. ஸோ எல்லாருமே வந்து அன்றைக்கி சாரியில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ ஃபைனல் ஒன் லாஸ்ட் டைமாக நாங்கள் எல்லாருமே வந்து சாரீ கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு அன்றைக்கி வந்து லன்ச் என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு ஃப்ரூட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஜூனியர்ஸ்க்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க வந்து சிறப்பாக ஃபேர்வெல் வந்து எங்களுக்காக பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ. அவங்க எப்படியும் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டான்ஸ் போட்டோம். டான்ஸ்லாம் முடிச்சுட்டு எல்லோருக்கும் வந்து ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்த வந்து நான் நிறைய வ்ளாகில் வந்து காட்டியிருக்கேன், ஃபஸ்ட் டே காலேஜ் லைஃப்லேருந்து இப்போ வரைக்கும். பட் திஸ் இஸ் அ லாஸ்ட் டே இன் அவர் காலேஜ் லைஃப். ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்து விஸ்காம் முடிச்சாச்சு. அண்ட் அங்கேருந்து நான் வந்து அப்படியே கிளம்பிட்டேன். எப்போலாம் அங்கேருந்து வெளில வருவேன்னு இருந்துச்சு, ரொம்ப வேர்த்து ஊற்றிட்டு இருந்துச்சு. ஸோ வெளில வந்தோன்னே ஒரு கொண்டையை போட்டுட்டு அப்பா கரெக்டாக வந்தார். ஸோ அப்படியே நான் வந்து வண்டியில் ஏறிட்டேன். வண்டியில் ஏறிட்டு அப்படியே அந்த ஒரு 3 இயர்ஸில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு செட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே ஃபேம், என்னடா இவ சடனாக அப்படி ஸ்க்ரீன் மேலே காஞ்சி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ காலேஜ்லேருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மூமெண்டோஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு காட்டலான்னு தான். அண்ட் எனக்கு இது பண்ணுறப்போ ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் டே இன் மை காலேஜ் லைஃப்னு ஒரு வ்ளாக் போட்டிருப்பேன். அதில் அப்படி தான் போயிட்டு காலேஜ் போயிட்டு அவங்க என்னமோ சம்திங் கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோட எண்டில் இப்படி தான் உட்காந்து நான் வந்து என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஃப்ரூட்டி கொடுத்தாங்க, அப்புறம் பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணியாக சாப்பிட்டுச்சு. ஸோ ஃப்ரூட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆஷா மாதிரி ஒரு பாட்டிலில். அப்படி அண்ட் அப்புறம் வந்து மூக்கு டால் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து குரூப் ஃபோட்டோ. இதில் நான் இருக்க மாட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ நான் இந்த சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ குரூப் ஃபோட்டோ ஷார்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இல்லை நான் இல்லை. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் 2. என்னென்ன சர்டிஃபிகேட்னால், இது வந்து ஒரு ஏதோ கிளப்பில் நடந்த அந்த சர்டிஃபிகேட், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட். ஸோ 2 கொடுத்துருக்காங்க. முன்னாடி காமிச்சது வந்து காலேஜ் எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். இது உங்களுக்கு ரிவர்ஸுக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், இங்கே ஷேர் பண்ணுறேன். கேஸ்ட்ரி நாங்கள் எந்த பேட்ச்னு சொல்லிட்டு. ஸோ இது ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்க்கலாம். பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபேமிலி. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்படி காட்டுறேன் பாருங்க, தெரியாது. அப்படி ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு அழகான ஒரு ஹேண்டில் மேட் பண்ண ஒரு ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க. இது பேர் என்னமோ சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படி கீழே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன். இது அழகாக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னென்னா 10 rupees டிக்கெட். அண்ட் இதில் என்ன போட்டிருக்குன்னா 1 last chapter அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு.
ஸோ இது ஓப்பன் பண்ணலாம். பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் த பெஸ்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லெட்டர் நினைக்கிறேன், நானும் பார்க்கவே இல்லை. அகெயின் இதில் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ ஓட்டியிருக்காங்க, ஆனால் இதில் நான் இருக்க மாட்டேன். அகெயின் ஆப்சென்ட். எங்கள் கிளாஸில் எல்லாமே இருக்காங்க என்னை தவிர. ஓகே, இதில் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க, அழகாக இருக்குது. என்னது அப்படிலாம் படிக்க முடியாது லெட்டர்ஸ். ஓகே, வந்து காலேஜ் முடிச்சிட்டேன். உனக்கு காலேஜில் என்ன பிடிக்காது இந்த மாதிரி ஏதாச்சும் அப்படின்னா, காலேஜ் என்ன கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கலாமே. காலேஜில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, லைஃப்னால் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் செம் செகண்ட் செம். ஓகே, ஃபஸ்ட் செம் செகண்ட் செம்மில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால். ஸோ நாங்கள் வந்து அப்படியே இருந்தோம். ஓகே, எனக்கு வந்து அது ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேறு காலேஜ் போயிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் கிளாஸில் வந்து தனியாக இருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஹர்ட் ஆகும், என்னடா தனியாக இருக்குமே. நான் காலேஜ்க்கே போக மாட்டேன், ஆக்சுவலி வீட்டிலே இருப்பேன். நான் வீட்லேயுமே சொல்லிட்டேன். அப்புறம் சரி சொல்லிட்டு காலேஜ் போனால் நான் தனியாக தான் இருப்பேன். நான் வந்து 12th வரைக்குமே சரி, ஏதாச்சும் ஒரு கேங் எனக்குன்னு ஒருத்தவங்க யாராச்சும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் வீட்லேயுமே தனியாக தான் மோஸ்ட்டாக இருப்பேன், ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வேணும் பேசுகிறதுக்கு அப்படின்னு. பட் காலேஜ் எனக்கு கிடைக்கல. எல்லோரும் இன்றைக்கி அழுதாங்க காலேஜில். இந்த மாதிரி எங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் அவங்க அழுது தப்பெல்லாம் எதுவுமே சொல்லலாம், அவங்களுக்குன்னு ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அதனால எனக்கு அழுதாங்க. ஆனால் எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியல. நான் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்ட்டு இருந்தேன். தெரியல, எனக்கு அந்த காலேஜில் வந்து ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி இருக்குது. நான் வந்து ரொம்ப பேசுகிற ஆள், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். அப்படியே நான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன் இந்த காலேஜ்னால். நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி தனியாக வந்து எப்படி தனியாக இருக்கலாம் அப்படின்னு. அதில் இருக்காங்க ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுலேயுமே ஒரு கேங் இருக்கும்ல. பெருசாக எனக்கு அந்த காலேஜ் என்ன கொடுத்துச்சுன்னா கொடுக்கல. அப்புறம் வழியாக காலேஜ் முடிச்சாச்சு. ஓகே ஸ்ரீ ஃபேமிலி, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை, டேக் கேர்.